அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். இன்று நாம் வாசிக்கப் போகும் புத்தகம் சொல்லின் செல்வர், சமூக செயற்பாட்டாளர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் புத்தகம். இந்நூல் எனது தந்தை கௌதமன் அவர்களின் மூலமாக எனக்கு அறிமுகமானது. எனது தந்தை கௌதமன் அவர்களுக்கு திரு சூர்யா சேவியர் அவர்கள் முகநூல் நண்பராவார். எனது தந்தை கௌதமன் அவர்கள் இடதுசாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் உறுப்பினராவார் மற்றும் சமூக ஆர்வலர். புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் உள்ளவர். ஆதலால் இந்நூல் திரு சூர்யா சேவியர்கள் மூலம் அறிமுகமானதும் இந்நூலை வாசித்துப்பார் என அறிமுகப்படுத்தினார். இந்நூலின் தன்மையை ஆராய்ந்த பின் சில மூட நம்பிக்கைகளும் சில உண்மைகளும் மக்களுக்கு தெரிய வரும். ஆதலால் இந்த புத்தகத்தை வாசிக்க ஆர்வம் கொண்டேன். திரு சூர்யா சேவியர் ஆசிரியரை பற்றி. வைகையின் முகத்துவாரத்தில் இருந்ததால் முகவை என பெயர் பெற்று தற்போது ராமநாதபுரம் என அழைக்கப்படும் ஊரில் 11/8/1967 பிறந்தவர். மதுரை, பரமக்குடி அருகேயுள்ள பார்த்திபனூர், திருவரங்கம் மற்றும் கீழக்கரை உள்ளிட்ட ஊர்களில் ஆரம்ப கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரையும் பட்டப்படிப்பை பாளையங்கோட்டையில் பயின்றவர். சாதி மற்றும் மத மறுப்பும் சுயமரியாதை திருமணமும் செய்தவர். 35 ஆண்டுகளாக திருநெல்வேலியில் வசித்து வருபவர். 20 ஆண்டுகளாக நாளிதழ் மற்றும் வார மாத இதழ்களில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் சார்ந்த கட்டுரைகள் எழுதி வருபவர். மத வெறியின் முகவரி, நந்தன் சிண்ட்ரோம், தாமிரபரணியின் தாகம் தீருமா உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியவர். தாமிரபரணியை மையமாக வைத்து மூங்கில் முதுவனம், களப்பிரர் ஆட்சியை முன்வைத்து உக்கிரன் கோட்டை, வைகை நதிகாசம், பண்பாட்டின் அரசியல் ஆகிய நூல்களை எழுதும் பணிகளை மேற்கொண்டிருப்பவர். அரசியல், சமூக, பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர். சமூக செயற்பாட்டாளர். தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசியும் எழுதியும் வருபவர். தனது பேச்சின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் சமூகத்தில் கூரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி வருபவர். 2021 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் சொல்லின் செல்வர் விருது பெற்ற பெருமைக்கு உரியவர். ஆசிரியர் உரை. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை பொன்னுசாமி ஐயாப்பிள்ளை, சூசையம்மாள், என்னை சமூக பார்வையுடன் வளர்த்தெடுத்த தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மாமேதை மார்க்ஸ் ஆகிய ஐவருக்கும் இந்நூல் படையல். அணிந்துரை. உயர்திரு நல்லக்கண்ணு அவர்கள் சுமார் 25 ஆண்டுகள் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தார். 13 ஆண்டுகாலம் இந்திய பொது உடைமை கட்சியின் தமிழ் மாநில செயலாளராகவும் இருந்துள்ளார். மத்திய குழு உறுப்பினராகவும் தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவராகவும் இருந்துள்ளார். தொய்வில்லா போராளி, தகைசால் தமிழர், எளிமையின் ஏந்தல். உயர்திரு நல்லக்கண்ணு அவர்களின் அணிந்துரை. காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பாயும் நதிகளின் மேன்மையை பற்றி பாரதியின் கவிதை இது. நதிகளை பற்றி 4 வரிகளில் கவிதை எனும் அடிக்கல்லை பாரதி நட்டார். காவிரி நீரோவியம் எனும் புத்தகத்தின் மூலமாக அதன் மேல் ஒரு மாளிகையை சிறப்பாக எழுப்பியுள்ளார் எழுத்தாளர் சூர்யா சேவியர். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்தி தூண்டிக்கொண்டே இருப்பது என் கடமை என்றார் புகழ்பெற்ற சரித்திர இயலாளர் எரிக் ஹோப்ஸ்பாம். நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்ற சொலவடை உண்டு. ஆனால் விஞ்ஞானம் இதற்கு நேர்மாறானது. அனைத்தையும் ஆய்ந்து பார்க்க சொல்கிறது அறிவியல். அறிவு குறித்த இயல் இப்படி சொல்வது மனிதனின் நீண்ட நெடிய வாழ்க்கை தேடலின் விளைவாக உதித்த ஒன்றுதான். எனவே தேடலும் கண்டுபிடிப்புகளும் முன்னேற்றங்களும் பிரித்தறிய முடியாத ஒன்றாக ஆலிங்கனம் கொண்டுள்ளது. இத்தேடல் சாகாவரம் கொண்டது. தேடல் நிற்கிற போது மனித சமூகமும் தேங்கி நின்று அழுக்கடைந்து முடை நாற்றமெடுக்க ஆரம்பித்து விடுகிறது. இதைத்தான் பகுத்தறிவு படுத்து உறங்கிய பொழுதுகளில் பிசாசுகள் பிரசவிக்க தொடங்கி விடுகிறது என்பார்கள். தேடலின் உண்மையும் ஆழமும் இச்சமூகத்தை ஜீவனுள்ள மாற்றத்திற்கு தயார் செய்து விடுகிறது. இப்படியான பெருந்தேடலின் விளைவாக நம்முன் விரிந்து கிடக்கும் நூல்தான்
எழுத்தாளர் சூர்யா சேவியர் எழுதியுள்ள காவிரி நீரோவியம். நதியின் பெரு வெள்ளமாய் கரை புரண்டு ஓடுகிறது இந்நூல். 100 தலைப்புகளை கொண்ட இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும், அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். பல்வேறு ஆய்வுகளின் சாரத்தை பிழிந்தெடுத்து தமிழ் சமூகத்தின் கரங்களில் தவளவிட்டுள்ளார். காவிரி நதியின் கரையோரமாய் நடந்து வந்த திருப்தியையும் ஆசுவாசத்தையும் கோபத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. நதியின் ஒவ்வொரு துளியிலும் நமக்கு இரத்த சம்பந்தம் இருக்கிறது. இயற்கை பேராற்றலின் அங்கமான நதிகள் மனிதனுக்கு அள்ளி அள்ளி வழங்கியவை ஏராளம். குடையிலிருந்து புறப்பட்டு பல்வேறு உப மற்றும் துணை நதிகளை இழுத்து கொண்டு பல வரலாற்று சுவடுகளை தாங்கியபடி பயணிக்கிறது காவிரி. பூமி பந்து உருவாகி 460 கோடி ஆண்டுகள் ஆகிறது என்பது விஞ்ஞான வரையறை. இத்தனை ஆண்டுகளில் பூமியில் எத்தனை மாற்றங்களோ நடந்துள்ளன. காவிரியும் பல மாறுதல்களுக்கு உட்பட்டே பயணித்துள்ளது. காவிரி பல்வேறு பாதைகளில் பயணப்பட்டதை செயற்கைக்கோள் ஆய்வுகளின் மூலம் பேராசிரியர் சோம ராமசாமி குழுவினர் ஆய்வு செய்து வெளிப்படுத்தினர். அப்பகுதி நூலில் இடம் பெற்றிருப்பது காவிரி குறித்து மேலும் புதிய ஆய்வுகளை செய்வதற்கு வழிவகுக்கும். ஆங்கிலேயர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட கெஜெட்டர்களில் தமிழக வரலாறு தொகுக்கப்பட்டது. ஆனால் இம்மண்ணின் பூர்வக்குடிகளான பட்டியல் பிரிவினர் குறித்த பதிவுகள் எதுவும் அதில் இல்லை. காவிரியில் உருவான ஆதிக்கத்திற்கு எதிரான உழைக்கும் மக்களின் போராட்டம் சிறப்பாக இந்நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக 15ஆம் நூற்றாண்டில் உத்திரநல்லூர் நங்கையின் பாய்ச்சலூர் பதிகத்தின் பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது சிறப்பு. பாய்ச்சலூர் பதிகம் ஆதிக்க சமூகத்தின் முகத்தில் ஓங்கி அறைகிறது. தந்தை பெரியார் முதல் பொது உடைமை இயக்கங்கள் நடத்திய போராட்டங்கள் பதிவு செய்யப்படாமல் காவிரி வரலாற்றை எழுதவும் முடியாது. இந்நூலிலும் அத்தகைய வரலாறுகள் பொருத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நதியின் வரலாறே நாகரிகத்தின் வரலாறு. உலகின் நாகரிகங்கள் யாவுமே நதிக்கரை ஓரங்களிலேயே உருவாகி இருந்தன. எகிப்திய நாகரிகம் நைல் ஆற்றையும், மெசபடோமிய நாகரிகம் டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ் ஆற்றையும் அருகாமையிற்கொண்டே அமைந்திருந்தன. இவ்வகையிலேயே சிந்துவெளி நாகரிகமும் சிந்து ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருந்தது. வேட்டை தொழிலும் உணவு சேகரித்தலிலும் தங்கியிருந்த மனிதன் படிப்படியாக ஓரிடத்தில் தங்கியிருந்து வேளாண்மையில் ஈடுபட்ட போதுதான் நாகரிகங்கள் தோன்றின. இத்தகைய வேளாண் செய்கைக்கு அடிப்படை ஆதாரமாக நீர் தேவை. அத்தகைய நீரினை பெற்றுக்கொள்வதற்காக தமது இருப்பிடங்களை ஆற்றங்கரைகளில் அமைத்து கொண்டார்கள். இவ்வாறு ஆற்றோரங்களில் நிலையாக இருந்து உழவு தொழிலில் ஈடுபடும் போதே நகரங்களும் அதனையொட்டி நாகரிகங்களும் பிறந்தன. இதுவே நாகரிகங்கள் ஆற்றங்கரைகளில் தோன்றியமைக்கான காரணமாகும். உலகின் பெரும்பான்மையான நாகரிகங்கள் வற்றாத ஆற்றங்கரை ஓரங்களிலேயே அமைக்கப்பட்டிருந்தன. தமிழ் சமூகத்தின் நாகரிகம் தொன்மையானது. பாரதி பாடியது போல இங்குள்ள மனித இனம் அனைத்தையும் நதிகளே வளர்த்தெடுத்தது. சமயங்கள், புராணங்கள், சடங்குகள் என்பதிலிருந்து சமூகம் வளர்க்கப்படவில்லை. இயற்கையில் இருந்தும் இயற்கையின் அங்கமான நதிகளில் இருந்தும் நதியை பயன்படுத்திய மனித உழைப்பில் இருந்தும் உழைப்பால் கிடைத்த வளமையில் இருந்துமே நாகரிகம் உருவானது. உலகிற்கு முன்னோடியாக இந்நிலப்பரப்பின் மாந்தர்கள் திணை வாழ்க்கையை அமைத்து கொண்டனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என வகுத்து கொண்டனர். சமூகத்தின் உற்பத்தி, சந்தைப்படுத்துதல், விநியோகம் ஆகியவை புதிய கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்தது. கருத்துகளின் மீதான தர்க்கங்களும் தொடர்ந்தது. எத்தகைய கருத்துகள் வெளியிலிருந்து இங்கு வந்து சேர்ந்தாலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வார்த்தைகளின் மீதே இச்சமூகம் பயணப்பட்டது. நதி என்பது மனிதர்கள் அனைவருக்கும் ஆனது. அது ஆதிக்கத்தை வளர்க்கவில்லை, சமப்படுத்துதலையே செய்தது. மனிதர்களில் சொத்துடைமை சேர்க்க நினைத்தவர்கள் ஆதிக்கம் வளர்க்க தொடங்கினர். பெரும் உழைக்கும் மக்கள் கூட்டத்தை அடிமையாக்கினர். அடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டம் நடந்தது.
ஆதிக்கத்திற்கு எதிராக அடிமை வர்க்கம் நடத்திய போராட்டக் களப்பலிகளே இங்கு மூதாதையர்களை நினைவில் கொள்ளும் வழக்கமும் அதையொட்டிய மூத்தோரின் நீத்தார் வழிபாட்டு முறைகளும் தொடங்கின. மாமேதை மார்க்ஸ் சொன்னது போல் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஏக்கப் பெருமூச்சாகவும் இவ்வழிபாட்டு முறைகள் இருந்தன. இதுவே நாட்டார் வழிபாட்டு முறை என அழைக்கப்பட்டது. நாட்டார் சமயம் ஆசீவகம், பௌத்தம், சமணம், கௌமாரம், காணபத்தியம், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், வைதீகம் என பல வழிபாட்டு முறைகள் வந்தன. இவை அனைத்தும் காவிரிக்குள் செலுத்திய தாக்கங்கள் வரலாற்று தரவுகளோடு இந்நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவசாயம் செய்வது இழிவான செயல் என்றது மனுநீதி. பிராமண சத்திரியர்கள் வாணிபம் செய்து பிழைத்த போதும் உடல் முயற்சியும் பிறர் தயவை நாடத்தக்கதாகவும் உள்ள விவசாய தொழிலை மேற்கொள்ளக்கூடாது என்கிறது மனுதர்மம் 10.83. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. குறள் 1031 என்றார் வள்ளுவர். ஒருவர் உழவே தலையானது என்கிறார், இன்னொருவரோ இழிவானது என்கிறார். இந்த இரண்டிற்குமான இடைவெளி எது? இவ்விரண்டிற்கும் இடையிலான அரசியலை மாமேதை ஏங்கல்ஸ் தெளிவுபடுத்துகிறார். முழுமையாக உழைக்கும் மக்கள் கூட்டமானது அவர் தம் இன்றியமையாத உழைப்பில் முழு கவனமும் செலுத்தி வருவதால் அவர்களுக்கு உழைப்பின் தன்மை, சட்ட பிரச்சனைகள், அரசு விவகாரங்கள், கலை, அறிவியல் போன்ற சமூகத்தின் பொதுவான விபரங்களை கவனிக்க நேரமில்லாமல் போகிறது. இத்தகைய சூழ்நிலையில் ஒரு தனி வர்க்கம் தன்னை உழைப்பிலிருந்து முழுமையாக விடுவித்து கொண்டு மேற்கண்ட விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை தனதாக்கிக் கொள்கிறது. அத்துடன் தனது சொந்த நலனுக்காக உழைக்கும் கூட்டத்தின் மீது மேலும் மேலும் உழைப்பின் சுமையை திணிக்கிறது என்கிறார் ஏங்கல்ஸ். மக்கள் சமூகத்தின் உணவு பழக்க வழக்கமானது அம்மக்கள் வாழும் பருவ சூழ்நிலை, நிலத்தின் விளை பொருட்கள், உற்பத்தி முறை, பொருளாதார சூழல் சார்ந்தவையே. ஆனால் பெரும்பகுதி உழைக்கும் மக்களை உடல் உழைப்பின் நிமித்தம் ஒதுக்கி வைக்கும் செயலை இங்கு செய்தது வைதீக சிந்தனையும் அதையொட்டி எழுந்த ஆதிக்க வர்க்கமும். இந்நூலின் பல அத்தியாயங்கள் அதை பற்றி பேச தவறவில்லை. அரசையும் மதங்களையும் ஒரு சமூகம் விமர்சிக்கத் தொடங்குகிறது என்றால் அச்சமூகம் முன்னேறத் துடிக்கிறது என்றே பொருள். இன்றைய காலத்தில் மதத்தை முன்வைத்த அரசியல் வலதுசாரிகளால் தீவிரமாக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மதங்களை விமர்சிப்பது என்ற பெயரில் தவறான வழிமுறைகளும் கையாளப்படுகிறது. இப்பிரச்சனையை எப்படி கையாள வேண்டுமென தோழர் லெனின் காட்டும் வழிமுறை இது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மதம் பற்றிய கேள்வியை சுருக்கமாகவும் கருத்தியலாகவும் பகுத்தறிவை வர்க்க போராட்டத்திற்கு வெளியே தொடக்க புள்ளியாக எடுத்துக்கொள்ளும் பிழையை எச்சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது. முதலாளித்துவ தீவிர ஜனநாயகவாதிகள் அடிக்கடி இதைத்தான் செய்கிறார்கள். உழைக்கும் மக்கள் மீது முடிவில்லாத அடக்குமுறையை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தில் வெறும் பிரச்சார முறைகளின் மூலம் மதவாத தப்பெண்ணங்களை அகற்றிவிடலாம் என்று நினைப்பது அபத்தமானது. மனித குலத்தை அழுத்தி இருக்கும் மதத்தின் நுகத்தடியானது சமூகத்திற்குள் இருக்கும் பொருளாதார நுகத்தடியின் ஒரு விளைபொருளும் பிரதிபலிப்பும் மட்டுமே என்பதை மறந்துவிடுவது முதலாளித்துவ குறுகிய மனப்பான்மையாக இருக்கும் என தனது சோசலிசமும் மதமும் எனும் நூலின் வழியை குறிப்பிடுகிறார் தோழர் லெனின். இத்தகைய பண்பட்ட விஞ்ஞான அணுகுமுறையின்படியே இந்நூலிலும் மதவாத தப்பெண்ணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அக 400 புற 400 சிலப்பதிகாரம் என சங்க இலக்கிய பாடல்கள் மூலம் நம் மனக்கண் முன்பாக அகண்டதொரு நிலப்பரப்பில் பெரு வெள்ளமாய் ஆடிப்பாடி செல்கிறது காவிரி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணையிலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலிலும் உழைப்பாளிகளின் உயர்வு தெரிகிறது. காவிரி தீரத்தின் நெல் வகைகள் வாஞ்சையோடு நூலில் வலம் வருகிறது. காவிரியின் தோற்றம், பொலிவு, மலைகள், குன்றுகள், காடுகள், அதன் பயணம், செழிப்பு மிகுந்த பூமி, வயல்வெளிகள், வரலாறுகள் என நதியின் பயணத்தோடு பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை அழைத்து செல்கிறது இந்நூல். சில அத்தியாயங்களில் ஈரம் பொதிந்த நிலங்களில் நிற்கும் உணர்வு ஏற்படுகிறது. நல்ல புத்தகம் நமது உணர்வுகளை கிளர்ந்தெழ செய்யும். இந்நூலின் வழியே நம்மையும் கிளர்ந்தெழ செய்துள்ளார். தாமிரபரணி நதியை காக்க நடத்தப்பட்ட சட்ட போராட்டத்திலும் மக்கள் போராட்டத்திலும் என்னோடு தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு செயல்பட்ட போராட்டக்காரர்
சூர்யா சேவியர். நான் 2018 எழுதிய தண்ணீர் வளமும் கண்ணீர் துளியும் என்ற நூலில் நதிகள் பற்றி சூர்யா சேவியர் எழுதி நாளிதழில் வெளிவந்த 2 கட்டுரைகளையும் இணைத்தேன். நதிகள் குறித்த ஒரு தெளிந்த பார்வையாக அக்கட்டுரைகள் அமைந்திருந்தது. இந்நூலிலும் எந்த அத்தியாயத்தையும் பக்கங்களையும் நம்மை அறியாமல் கூட விட்டுவிடாதபடி தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. தனது எளிய எழுத்து நடை மூலம் காவிரிக்குள் அழைத்து செல்கிறார். தகவல்களும் வரலாறும் காவிரியை பாதுகாக்க ஒரு பெரும் அணியாக தமிழக மக்களை கைகோர்த்து நிற்கும்படி அழைக்கிறது. ரவி பேலட் வரைந்துள்ள ஓவியங்கள் வரலாற்று காலத்திற்கு அழைத்து செல்கிறது. அருமையான ஓவியங்கள் நூலுக்கு அழகு சேர்க்கிறது. கைகளில் நீண்ட நேரம் விரித்து கிடந்து உயிர் பெறுகிறது ஓவியங்கள். காவிரி குறித்த நல்லுணர்வை பரவலாக மக்களுக்கு கொண்டு செல்லப்பட இந்நூல் பெரிதும் உதவும். இந்நூலை திறம்பட உருவாக்கிய எழுத்தாளர் சூர்யா சேவியர் அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். காவிரியை போற்றுவோம், காவிரியை பாதுகாப்போம். நிறைவாக ஐயன் வள்ளுவர் சொன்னதை அகிலத்திற்கு உணர்த்துவோம். நீரின்றி அமையாது உலகு. தோழமையுடன் ரா. நல்லக்கண்ணு. 15/12/2022. முன்னுரை. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே என்பார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? என்னவென்று எனக்குள் எழுந்த கேள்விக்கான விடைகளை கண்டறிய முயன்றதன் விளைவே இந்நூல். விஞ்ஞானம் வளராத காலத்தில் அறிய முடியாத ஒன்று எனக்கூட இக்கூற்றிற்கு பொருள் கொள்ள இயலவில்லை. ஏனெனில் பார்க்காதே என அழுத்தமாக சொல்கிறது. ஒவ்வொன்றின் மூலங்களையும் விஞ்ஞானம் விரிவாகவே அறிய தருகிறது. விஞ்ஞானம் தந்த விடைகளிலிருந்து கேள்விகள் எழுகிறது. அத்தகைய கேள்விகளின் தொகுப்பே இந்நூல். எனக்குள் எழுந்த கேள்விகளுக்கு விடை தேட முயன்றேன். கிடைத்த விடைகளையும் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளேன். உலகில் பல்வேறு சமூகங்கள் உருவாகியுள்ளது. அதில் தமிழ் சமூகத்தின் வரலாறு காலத்தால் முந்தையது. தமிழ் சமூகமும் அதன் பண்பாடுகளும் புராணங்கள், சமயங்கள், சடங்குகள் என்பதிலிருந்து அல்லாமல் இயற்கையிலிருந்தே கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் தமிழர்களின் தனி சிறப்பு. எனவேதான் திணைகள் சார்ந்த கட்டமைப்பு உருவானது. திணை பண்பாட்டு அடையாளங்களின் தொடக்க புள்ளியாக எது இருந்திருக்க முடியும்? ஆறுகள்தான். நாகரிகங்கள் அனைத்தும் ஆறுகளின் கரைகளில்தான் உருவானது. எனவேதான் ஆற்றங்கரை நாகரிகம் என்கிறோம். எந்த ஒரு உரையாடல் முற்று பெறும் போதும் வரலாறு தெரியாமல் பேசாதீர்கள், உனக்கு வரலாறு தெரியுமா என்ற முத்திரை குத்தப்பட்டுதான் ஒவ்வொரு மனிதர்களும் வரலாறு பேசி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரலாறு என்பதுதான் என்ன? எதுவாக இருக்க முடியும்? இறந்தவருக்கும் இருப்பவருக்கும் இனி பிறப்பவருக்கும் இடையிலான வாழ்க்கை ஒப்பந்தம்தானே வரலாறாக இருக்க முடியும். வரலாறு என்பது முடிவு பெற்றுவிட்ட கோட்பாடு அல்ல. அறிவியலின் இயல்பு போல தொடர்ந்து கொண்டே இருக்கும். எழுதப்பட்ட வரலாறு, எழுதப்படாத வரலாறு என 2 வகையாக வரலாறு உள்ளது. எழுதப்பட்ட வரலாறு சில 1000 ஆண்டுகளுக்கு மட்டுமானதாகவே இருக்கிறது. பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகள் ஆகியவற்றை வைத்தே எழுத்து கண்டுபிடிப்பதற்கு முந்தைய வரலாறை அறிய முடிகிறது. பூமி உருவான போது பல காலங்களாக ஏற்பட்ட தொடர் மாற்றங்களில் கருவாகி உருவானது முதலில் நீர்தான். உலகில் வாழும் மனித குலம் அனைத்திற்கும் ஆதி தாய் உண்டென கூறுகிறது விஞ்ஞானம். ஆதி தாய் உண்டென்றால் அந்த ஆதி தாய்க்கு ஆதி தாய் யார்? அது வேறெதுவும் அல்ல, பூமியில் முதலில் உருப்பெற்ற நீர்தான். நீரிலிருந்துதான் உயிரினங்கள் உருவானது. உயிரினங்களில் கடைசி உயிரினம் மனிதன். மனித இனம் தோன்றி பூமியின் பல்வேறு பகுதிகளுக்கும் நாடோடிகளாக பயணிக்கிறது. பயணங்கள் புதிய அனுபவங்களை கற்றுத்தருகிறது. கூட்டம் கூட்டமாக நடக்கத் தொடங்குகிறார்கள். கிழங்கும் கரியும் நீரும் கிடைக்கக்கூடிய இடங்களில் தங்கினார்கள். எல்லாவற்றிற்கும் நீர் முதன்மையாக இருந்ததால் தான் நீரின்றி அமையாது உலகு என்றும், பூமியில் உருவான நீரின் அளவும் கூட அன்று முதல் இன்று வரை மாறாமல் உள்ளதால் மாறா நீர் என்றும் கூறினார் வள்ளுவ பெருந்தகை. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்சான்றும் மாறா நீர் வையக்கு அணி. குறள் 701. கூட்டாக இரை தேடி, கூட்டாக வேட்டையாடி, கூட்டாக பகிர்ந்து உண்டு வாழ்ந்தார்கள். அதுவே ஆதிகால இனக்குழுக்கள் என்றும்
ஆதி பொது உடைமை சமூகம் எனவும் அழைக்கிறது வரலாறு. வேட்டையாடுகின்ற போது பகிர்ந்துண்ணும் கருத்தை சங்க இலக்கியத்தில் சில பாடல்கள் எடுத்துரைக்கிறது. காணவன் எய்த முழவுமான் கொழுங்குறை தேங்கமல் கதுப்பின் கொடிச்சி கிளங்கோடு காந்தளஞ்சிறுகுடி பகுக்கும் ஓங்குமலை நாடன். நற்றிணை பாடல் 85. இப்பாடலின் பொருள் யாதெனில், வேட்டையாடி முள்ளம்பன்றி கொண்டுவர அவன் மனைவி கொடிச்சி கிழங்குகளை கொண்டு வருகிறாள். முள்ளம்பன்றி மற்றும் கிழங்கு ஆகிய இரண்டையும் அவர்கள் தம் ஊர் மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பண்பை கொண்டுள்ளதையும், அத்தகைய வேட்டுவர் வாழும் பகுதியில் உள்ளவனே உன் தலைவன், அவன் கட்டாயமாக உன்னை தேடி வருவான் என பொருள். வேட்டை சமூக காலத்தில் மிருகங்களை வளர்க்கவும் பயிற்றுவிக்கவும் தொடங்கினார்கள். அந்த மிருகங்களும் அவற்றை மேய்க்க பயன்படுத்திய கருவிகளும் தான் மனிதனின் முதல் சொத்து. ஆணும் பெண்ணுமாய் இணைந்து வேட்டை நடத்திய போது குழந்தை பேறு காரணமாக குகைகளில் பெண்கள் தங்கினார்கள். தாங்கள் உண்ட பழங்களின் கொட்டைகளை வீசி எறிந்தார்கள். சில மாதங்களில் அது முளைத்திருப்பதை கண்டார்கள். மரம் செடி கொடிகளை உற்று நோக்கினார்கள். அது வளரும் விதம் அறிந்தார்கள். விதைத்தால் முளைக்கும் என்பதை அறிந்த பிறகு காடு மேடாக அலைந்து திரிந்து வேட்டையாடி உணவு சேகரிக்க வேண்டியதில்லை. ஓரிடத்தில் தங்கி உணவு சேகரிக்க முடியும் என்பதை பெண்தான் கண்டுபிடித்தாள். நதிக்கரைகளில் தங்கினார்கள். நதிக்கரை நாகரிகம் உருவானது. ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும்: பூமியில் விழும் அனைத்தும் மடிந்து மக்கிப் போகும். விதை மட்டுமே முளைத்து வெளிவரும். சமூக வளர்ச்சி எனும் செடியும் மரமும் முளைத்து எழுந்தது. குழுக்களாக வாழ்ந்த மக்கள் அதியர், ஆவியர், ஆதன், இளையர், உதியர், எவ்வி, ஒளியர், கௌரியர், கலா அர், கிள்ளி, சென்னி, செழியன், பழவர், புலியர், வழுதியர், வில்லோர், மறவர் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டார்கள். துடியன், பாணன், பறையன், கடம்பன் என்று இந்நான் கல்லது குடியும் இல்லை. ஒண்ணா தெவ்வர் முன்னின்று விளங்கி ஓளிரு ஏந்தி மறுப்பின் களிறு எரிந்து வீழ்ந்தன. கல்லே பரவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே என புறநானூற்றின் அடலுருந்துப்பின் என தொடங்கும் பாடல் கூறும். புறநானூறு 335. இப்பாடலின் முக்கிய அம்சம் யாதெனில், முன்னோர் நினைவேந்தல்தான். நடுக்கள் வழிபாடு தவிர வேறெந்த கடவுள் வழிபாடும் தமிழர்களுக்கு இல்லை என்பதே அக்காலத்தின் நிலை. நதிக்கரைகளில் வாழ்ந்த மக்கள் அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் மேலாண்மையை கற்றார்கள். பாசனம் விரிவடைகிறது, உற்பத்தி பெருகுகிறது, சொத்தும் சேர்கிறது. சொத்துக்களை தனக்கானதாக ஆக்கிக்கொள்ள ஒரு கூட்டம் முயற்சிக்கிறது. உழைக்கும் பெரும் கூட்டத்தை அடிமைப்படுத்தி சிறு கூட்டம் அபகரிக்கிறது. ஆதி பொது உடைமை சமூகமானது ஆண்டான் அடிமை எனும் சமூகமாக மாறுகிறது. ஒரு சமூக மாற்றத்தின் முக்கிய காரணி ஒன்றுதான்: உற்பத்தி. உற்பத்தி உறவுகள், விநியோகம், சந்தை சார்ந்ததே. பெரும் மக்கள் கூட்டத்தை உடல் வலுவாலும் அதிகாரத்தாலும் மட்டுமே ஆதிக்கவாதிகள் அடக்கவில்லை. கடவுள், மறுபிறப்பு, சொர்க்கம், நரகம் எனும் கதைகள் உருவாக்கப்பட்டு உளவியல் தாக்குதல் மூலமே அடிமைத்தனம் நிலைநிறுத்தப்பட்டது. உலகம் தழுவிய அளவிலும் இதுவே நடைபெற்றது. குடிகள் அழிக்கப்பட்டு அரசர்கள் உருவானார்கள். அதுவரை இல்லாத அரசுகளும் உருவானது. ஆடு மேய்த்தவனின் கையில் இருந்த கம்பு அரசனின் செங்கோலாக மாறியது. ஆண்டைகளின் அடிப்பொடியே அரசன். 300க்கும் மேற்பட்ட குடிகள் அழிக்கப்பட்டு சேர, சோழ, பாண்டிய எனும் 3 முடியரசுகள் இங்கும் உருவானது. இவர்கள்தான் வரலாற்றில் சங்ககால அரசர்கள் என அழைக்கப்படுகின்றனர். காடு மேடுகளை கழனிகளாக்குகிறது பெரும் மக்கள் கூட்டம். வெளியிலிருந்து மற்றொரு குழு இங்கு வருகிறது. மக்கள் உழைத்து உருவாக்கிய நிலங்களை பிரமதேயமாக மன்னர்கள் அவர்களுக்கு வாரி வழங்குகின்றனர். பிரமதேயம் என்றால் நிலம் மட்டும் வழங்குவதல்ல, நிலத்தில் உழைத்த மக்கள் கூட்டத்தையும் சேர்த்தே வழங்குவது. யானை கட்டி போரடித்த மக்கள் கூட்டம் கிளர்ந்து எழுகிறது. சங்ககால மன்னர்கள் மக்களால் வீழ்த்தப்படுகின்றனர். பிரமதேய நிலங்கள் மக்களால் திரும்பப் பெறப்படுகிறது. தாய் தெய்வங்களை கொண்ட மங்கை வழிபாடுகளும் அதையொட்டிய மங்கள ஊர்களும் உருவாக்கப்படுகிறது.
கிபி 250 முதல் கிபி 600 வரையிலான இக்காலம்தான் வரலாற்றில் களப்பிரர் காலம் என அழைக்கப்படுகிறது. பிரமதேய நிலங்களை பறித்ததால் இருண்ட காலம், கலிகாலம் என கட்டமைத்தார்கள். இருண்ட காலம் என கூறியவர்கள் யார் என அறிந்தால் அவர்களற்ற மற்றவர்களுக்கு அக்காலம் பொற்காலமாகவும் இருந்திருக்கும் தானே. இருண்ட காலம், பொற்காலம் இவ்விரண்டும் ஆய்வுக்கு உட்பட்டதே. ஆய்வை எங்கிருந்து தொடங்குவது? உறையூரில் சோழர்களின் கோழி விரட்டி யானை ஓடுவதாக சொல்கிறார்கள். மனிதன் இயல்பை இழந்தால் பைத்தியக்காரன் என்றோ கிறுக்கன் என்றோ அழைக்கப்படுகிறான். யானை இயல்பை இழந்தால் மதம் பிடித்து விட்டது என்கிறார்கள். யானைக்கு மதம் பிடித்து போக என்ன காரணம்? இயல்பை இழந்தது யானையா, யானை கூட்டத்தால் இரவலை இழந்தவர்களா? ஓடிய யானையை அழைத்து கேட்டால் அது இருண்ட கால வரலாற்றை சொல்லும் வாய்ப்பு உண்டு. கோயிலில் உன்னை ஏன் கட்டி வைத்திருக்கிறார்கள் என யானையிடம் கேள்வி கேட்பதிலிருந்து ஆய்வை தொடங்கலாம். இருண்ட கால கட்டமைப்பிற்கான காரண காரணிகளையும் அறியலாம். பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்த விவாதங்களும் இக்காலத்தில் முன்னுக்கு வந்தன. பொருளை மையமாக கொண்டும் கருத்தை மையமாக கொண்டும் தர்க்கங்கள் நடந்தன. பொருள் முதல் வாதம், கருத்து முதல் வாதம் என இரு கூறாக வாதிட்டதன் தொகுப்பே தத்துவம் என அறியப்பட்டது. பொருள் முதல் வாதிகள் மக்கள் சார்ந்தும், கருத்து முதல் வாதிகள் ஆதிக்கம் சார்ந்தும் சமூகத்தை கட்டமைக்க போரிடுகிறார்கள். அது இன்றளவும் தொடர்கிறது. வழிபாடற்ற கோட்பாடு தத்துவம், கோட்பாடற்ற வழிபாடு நம்பிக்கை. அவ்வளவுதான். மதம் என்பது கோட்பாடும் வழிபாடும் கொண்டதாக உருவாக்கப்பட்டது. வழிபாட்டிற்கு ஒற்றை இலக்கு மட்டும் இருந்தது. அது யாதெனில் கோடிக்கணக்கான உழைக்கும் கூட்டத்தை ஆதிக்கத்தின் காலில் மண்டியிட வைப்பதே. வழிபடுதல் என்பது அரசியல் வரை நீடிப்பதன் அர்த்தம் இதுதான். எது தன்னை காப்பதாக நம்பப்படுகிறதோ அதுவே வழிபாடாக மாறுகிறது. தத்துவங்கள் வழிபடப்படுவதில்லை, ஏனெனில் அது வழிகாட்டும் நெறி மட்டுமே. நாட்டார் வழிபாடு, ஆசீவகம் எனும் கோட்பாடு, பௌத்தம், சமணம் சார்ந்த அறம், துறவு நெறிமுறைகளுடன் பயணித்த இக்காலத்தில் வைதிகமும் வாசலில் வந்து நின்றது. வைதிகத்திற்கு எதிரான கருத்தியல் போராட்டத்தை மேற்கண்ட அனைத்து சமய மரபுகளும் நடத்தின. மக்கள் மத்தியில் செல்வாக்கற்ற ஒன்றாகவே வைதிகம் இருந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக வளர்ச்சி போக்கின் காரணமாக துறவு சார்ந்த கோட்பாடுகள் வீழ்த்தப்பட்டு குடும்பம் என்பதை முன்னிறுத்திய பக்தி இயக்கம் பரவலாக்கம் பெற்றது. சிவனும் பார்வதியும் இணைந்த குடும்ப உறவு சித்தரிப்புகளின் மூலமும் அரச பின்புலத்திலும் சமூகம் கட்டமைக்கப்பட்டது. சமணத்தின் தீர்த்தங்கரர்கள் சைவத்தின் நாயன்மார்களாகவும், பௌத்தத்தின் மாறன்காரிகள் வைணவத்தின் ஆழ்வார்களாகவும் மாறி சிவனையும் திருமாலையும் தூக்கிக் கொண்டு திக்கெட்டும் பயணமாயினர். மன்னர்களின் பேராதரவு இவர்களுக்கு கிட்டியது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கலாகாது என்ற முழக்கத்துடன் கோயில்கள் உருவாக்கப்பட்டன. அதுவரை மன்னன் இருந்த இடமே கோவில். கோ கூட்டல் இல் எனும் நிலை மாறி கடவுள் இருக்கும் இடம் கோயிலாக மாறியது. ஆன்மா லயிக்கும் இடம் என்ற பொருளில் ஆலயம் என்றும் அழைத்தனர். ராஜராஜன் கட்டியதால் தான் அதன் பிறகான கோபுரங்கள் அனைத்தும் ராஜகோபுரம் என அழைக்கப்பட்டது. கோவில்கள் உருவாக்கப்பட்ட போது அதை சார்ந்து ஊர்கள் உருவானது. கோயிலை மையப்பகுதியாக கொண்டு ஊர்கள் உருவாக்கப்பட்டது. கோயிலின் முதல் சுற்றில் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என சொல்லிக்கொண்ட வைதிகர்களும், அடுத்த சுற்றில் அவர்களுக்கு அடுத்த சத்திரியர்களும், அதற்கு அடுத்த சுற்றில் வைசியர்களும், அடுத்த சுற்றில் சூத்திரர்களும், கோயிலின் தென் மேற்கில் நீர்நிலைகளுக்கு நடுவில் பஞ்சமர்களும் குடியமர்த்தப்பட்டனர். கோயிலின் தென் மேற்கில்தான் யமன் குடியிருப்பதாகவும் பாலா போன ஐதீகம் சொல்கிறது. முதல் மற்றும் 2ஆம் சுற்றிற்கு ரத வீதி, மாட வீதி, மாசி வீதி என்றும் பெயரிடப்பட்டது. இது கடவுள் மக்களுக்கு வெளியில் வந்து அருள் பாலிக்கும் எல்லையே. தென் மேற்கிற்கு கடவுள் வரமாட்டார். அங்கிருந்து வந்து ஓரமாக நின்று கும்பிட்டு கொள்ள வேண்டும். இக்கிராமங்களின் பொருளாதார சூழலும் ஒருவரை ஒருவர் சார்ந்து மட்டுமே இருந்தது. அதாவது சாதிய அடுக்கு சார்ந்ததே. கிரமம் என்றால் வரிசை அல்லது அடுக்கு என பொருள். அதுதான் கிராமம் என்று ஆனது. சாதிய வரிசைப்படி ஆனது என பொருள். கிராமத்தில்தான் சாதி குடிகொண்டிருக்கிறது.
இதுவே 17ஆம் நூற்றாண்டு வரை இங்கு நிலவிய சூழல். இந்த சூழலில் ஐரோப்பாவில் நில உடைமையாளர்களுக்கு எதிராக முதலாளிகள் திரண்ட புரட்சி ஒன்று வெடித்தது. அதுவே வரலாற்றில் பிரெஞ்சு புரட்சி என படிக்கிறோம். அப்புரட்சி ஏற்படுத்திய விளைவு இந்திய கிராமங்களை புரட்டி போட்டது. இந்திய சமூகத்தின் இறுகிப்போன சனாதான தன்மையை எதிர்த்து என்னதான் முட்டி மோதினாலும் அது வந்து பார் என செருக்குடன் நடைபோட்டது. அதற்கு வசதியாக ஒவ்வொரு கிராமமும் சனாதன சுயசார்பு தன்மையில் இருந்தது. அனைத்து தேவைகளும் கிராமத்திற்கு உள்ளேயே நிறைவேற்றப்பட்டதால் வெளி உலக தொடர்புக்கு தேவையில்லாமல் போனது. மனித நேயம், உதவும் மனப்பான்மை என்பதெல்லாம் புண்ணுக்கு புணுகு போடுவதாகவே இருந்தது. முதலாளித்துவ சமூக அமைப்பை நிறுவும் நோக்குடன் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்ற கோஷங்கள் ஐரோப்பிய மண்ணை ஆட்டங்காண செய்தது. நில உடைமை அமைப்பு முறை தகர்ந்தது. ஐரோப்பாவின் தொழிற் புரட்சி உற்பத்தி முறையிலும் விநியோக முறையிலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. சமூகமும் விஞ்ஞானமும் பெரும் பாய்ச்சலில் சென்றது. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.